கடைசியில் நீங்களும் காசு கட்டித்தான் போக வரும். ஒரு சின்ன மிஸ்டேக்கால் இப்போவே செக் பண்ணுங்கள் மொபைல் ஐடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் பார்த்துட்டு போயிடலாம். ඇවිල්ලා මාස 2යි මම දැන් මේ ගෙදරට මම 120 පඩියට ආවා. දැන් මම 200ක් පඩි ගන්නවා. ඉතින් මට මාර්ස් 7ටයි මොකද මම දැන් අවුරුදු එකමාරක් ඉඳලා නැවත මං ආවා. ඒ ආවෙත් මම විදේශ රැකියා ආයතනේ ළමයා බලන්න විතරයි මට තියෙන්නේ. අයාමාරේනකොට මට ඕපෙන්න පුළුවන්. ඒක සේවෙන් ඉස්සෙල්ලා පඩියකට මං ආවේ. දැන් මේ වෙනකොට මට 160ක පඩියක් ලැබෙනවා. වැඩි කියන්නේ උදේ 6ට නැගිට්ටාම 10කට වැඩි ඉවරයි. ඔයිට් එකට ආවට පස්සේ එයාලා මං ගැන හොයලා බලුවා. මේ වෙනකල් දැනට එයාලා කතා කරලා අහනවා. ලංකාවේ ආයතනයට උනත් අපිට කතා කරන්න අවස්ථාවක් ආවේ නැහැ. என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன், கொஞ்சம் இருங்க. මට ඒ වගේ ආයතනයක් ලැබෙච්ච නිසා මම හරිය නිදහසේ සෑහලෙන් වැඩ කරනවා. මගේ පවුලට වඩා විශ්වාස කරන්න පුළුවන් ඉතිසියක් මට ආපු ප්‍රශ්නත් එක්ක මට ප්‍රශ්න විසඳලා දුන්න විදිහත් එක්ක මම කියනවා ඇත්තටම මාරම හොඳයි. சரி, இதில் முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னா 120 தினார் சம்பளத்துக்கு வந்தாங்களாம். வெறும் 2 மாதத்தில் 200 தினார் ஆகிடுச்சாம் சம்பளம். சரியா? ஏஜெண்ட்டுக்கு கோடானு கோடி நன்றிகள். வந்து 2 மாதத்தில் வந்து 6 மாதத்தில் 120 தினார் சம்பளத்துக்கு வந்தவங்களுக்கு 160 தினார் சம்பளமா. லீவு போயிட்டு வந்தவங்களுக்கு 200 தினார் சம்பளமா. பிரச்சனையாக உடனே கால் பண்ண உடனே தலையிட்டாங்களாம். ஏஜெண்ட்டுகளுக்கு நீங்கள் வீடியோ போட்டு கொடுங்க, பிரச்சனை இல்லை. சரியா? ஆனால் நீங்கள் சொல்கிற பொய் நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஏஜெண்ட்டுக்கு எதிராக கேஸோ வழக்கோ பிரச்சனையோ போட்டிங்கன்னா அது என்ன ஆகும் தெரியுமா? கடைசியில் உங்களுக்கு வந்து உங்களுடைய போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இப்போ நீங்கள் போட்ட வீடியோ வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்கள் இப்போ தூதரகத்துலேயோ அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணினீங்கன்னா உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு வாக்கு மூலமே கொடுத்துருக்குறீங்க, பாருங்கள் வீடு பிரச்சனை, நான் போனேன் மாற்றி கொடுத்தாங்க, சம்பளம் இவ்வளோ கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து நீங்களே உங்கள் வாயால் சொல்லியிருக்கீங்க வீடியோ. உங்களை பக்கத்துலேருந்து யாரும் உங்களை மிரட்டி சொல்ல வைக்கல. நீங்கள் வேலை செய்கிற வீட்டிலேருந்து நீங்களே உங்கள் ஃபோனில் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறீங்க. அப்புறம் என்ன, நீங்கள் ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்க? சரி சரி அதெல்லாம் பார்க்க முடியாது போங்க அப்படின்னு உங்களை விரட்டி அனுப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் முட்டாள்தனமான வீடியோக்கள், ஏஜெண்ட் கதையை நம்பி வீடியோக்கள் எடுத்து கொடுக்காதீங்க. கடைசியில் அது உங்களுக்கே வினையாக வந்து முடியும். உண்மைக்குமே நல்ல ஏஜெண்ட்டு நல்லா பார்த்தாங்க, கவனித்தாங்க, என்ன பிரச்சனைனாலும் வந்து தலையிட்டாங்க, 2 வருஷம் முடித்து நிம்மதியாக நீங்கள் நாட்டுக்கு திருப்பி ரிட்டர்ன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீடியோ போடுங்க, தாராளமாக போடுங்க. நம்ம யாரோடைய எதிரியும் இல்லை, நம்மளுக்கு யார் முன்னுக்கு வரதை பற்றி கவலையும் இல்லை. அவங்க நல்லதாக செஞ்சு முன்னுக்கு வந்தால் தாராளமாக நாங்களும் வரவேற்கிறோம். 2 வருஷம் முடித்து நீங்கள் நாட்டுக்கு போகும்போது தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு வீடியோ ஒன்று இப்படி கொடுத்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. வந்து ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் வீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு குத்துதே குடையுதேன்னு வந்து நிற்காதீங்க. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மிக முக்கியமான தகவலை பார்த்துடலாம். உங்களுடைய மொபைல் ஐடியில் அத்தான்டிகேட் அப்படின்னு சொல்கிற ஒரு செட்டிங் இருக்குது. இந்த கீழே இந்த சைடில் வேலெட் இருக்கும், இந்த சைடில் கார்டுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும், சென்டரில் இருக்கும். இந்த சென்டரில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், பேங்க் அப்ளிகேஷன் இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் அலோவ் கொடுக்கும்போது, சேல் அப்ளிகேஷன் உட்பட சேல் நீங்கள் ஒன் பண்ணும்போது கூட இந்த மாதிரி உங்களுக்கு அத்தான்டிகேட் பண்ண சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். இந்த இடத்துல வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் இங்கே இதை ஓகே பண்ணி இதை டிக் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் ஓகேக்கு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா என்னாகும், உங்களுக்கு உங்களுடைய மொபைல் ஐடியோடைய பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிரும். ஆனால்
இந்த அத்தோன்டிகேட் நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு வந்து நீங்களாக கொடுத்து, அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்க, அது செக்யூரான செஹல் மாதிரி அப்ளிகேஷன் அல்லது பேங்க்கு சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன், இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டதுகளுக்கு நீங்கள் செக்யூர் பண்ணி நீங்களாக ஓகே பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன், அதாவது மொபைல் ஐடிக்கு வந்து இந்த அத்தோன்டிகேட் அப்படின்ற உங்களுடைய அத்தாரிசேஷன், உங்களுடைய ப்ரூஃப், நீங்கள் வந்து ஓகே பண்ணுறீங்க, நான் இதை அனுமதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற இந்த அப்ரூவ் வந்து, இந்த மொபைல் ஐடியில் வரக்கூடிய இந்த அப்ரூவ் வந்து நீங்கள் விசுவாசம், அதாவது நம்பி கொடுக்குறீங்களா இருந்தால், நீங்களே ஆக்டிவ் பண்ணின ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கே தெரியும் இது ஓகே 100% ஷுவர் அப்படின்னு நம்பிக்கையில் நீங்கள் கொடுக்குறீங்களா இருந்தால் மட்டும் கொடுங்க. இல்லை சும்மா திடீர்னு உங்களுக்கு சடனாக உங்களுடைய ஃபோனுக்கு, உங்களுடைய மொபைல் ஐடிக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, ஓகே பண்ண சொல்லுது அப்படின்னும் போது நீங்கள் அந்த டைமில் இதை வந்து ஓகேக்கு கொடுக்குற பட்சத்தில் ஒருவேளை ஹேக்கர் மாதிரி யாராவது உங்களுடைய சிவில் ஐடியை வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், உங்களுடைய சிவில் ஐடியை வச்சு கடன் வாங்கலாம், உங்களுடைய சிவில் ஐடியை வச்சு உங்களுடைய இந்த மொபைல் ஐடியை வச்சு எங்கேயாவது ஒரு கட்டுக்காசுக்கு ஃபோன் வாங்குற மாதிரி, மாதம் செலுத்துகிற மாதிரி ஃபோன் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ராட் வேலை பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து நீங்கள் இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா, அத்தோன்டிகேட்டில் நீங்கள் இதில் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா, இதை ஓகே கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே தான் அதை வாங்கியிருக்கீங்க, நீங்கள் தான் அதுக்கு ஒரு அனுமதியை கொடுத்துருக்கீங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இந்த அத்தோன்டிகேட் வந்து கொடுத்துடாதீங்க. கடைசியில் ஏர்போர்ட்டில் போகும்போது சரி, இல்லை நீங்கள் புதுசாக அக்காம அடிக்க போகும்போதும் சரி, அங்கே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் காசு கட்டை இருக்குது, இவ்வளவு கட்டை இருக்குது, வட்டி குட்டி நட்டி போட்டு எல்லாமே போட்டு கடைசியில் சாதாரணமாக ஒரு 300 தினார் 200 தினாருக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா அது காசு கட்டாமல் அப்படியோ சேர்ந்து 500-1000 தினார் வரைக்கும் வந்து நிற்கும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். முடிந்த வரைக்கும் இந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து பகிருங்க, ரொம்ப கவனமாக இருங்க இந்த விடயத்தில். தயவு செய்து கவனம். மொபைல் ஐடி, செஹல் அப்ளிகேஷன், பேங்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற அனைவருமே, கேனட் கார்டு வச்சுருக்கிற அனைவருமே ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய ஃபோனில் NFC இருக்கக்கூடிய ஃபோனுகளில் வந்து உங்களுடைய வேலெட், உங்களோட கார்டை வந்து வேலெட்டில் போட்டு வச்சுருப்பீங்க, அப்படி போட்டு வச்சுருக்கும் போது என்னாகும்னா உங்களோட கார்டு வந்து இந்த மாதிரி வேலெட்டில் இருக்கும், உங்களுடைய கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வேலெட்டுக்குள்ளே இருக்கும். வேலெட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, இதில் இந்த ஃபோனில் மொபைல் பே பண்ணுவீங்க. அப்படி பே பண்ணுற நேரத்துலையும் இந்த கூகுள் பே மூலம், NFC பே மூலமும் உங்களுடைய பணம் பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து இப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து வருதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் வளர்ந்து வருது. கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடுங்க, ரொம்ப கவனம்.